தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, ராகு, கேது. இந்த ராகு, கேது பெயர்ச்சியாகுறதே இந்த வருட கடைசியில தான். இந்த ராகு, கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலாவே இந்த ராகு, கேது எப்படி நகருவாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ரெட்ரோகேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வக்ரம். வக்ரகதியில தான் இந்த ராகு, கேது எப்பவுமே பெயர்ச்சி அடைவாங்க. அவங்க மூவ்மெண்ட்டுமே ரிவர்ஸ்ல தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஜென்ரலா நம்ம ஜாதகமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு புதன் வக்ரமா இருக்கு, சனி வக்ரமா இருக்கு, குரு வக்ரமா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னா, முன்னோக்கி போகக்கூடிய அந்த பிளானட் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா, அவங்க ரிவர்ஸ்ல போகல. இவங்கள கடந்து போயிட்டுருக்கும் பொழுது, மத்த விஷயங்கள் இப்போ ஒரு பஸ் நிக்குது, ஒரு ட்ரெயின் நம்மள கடந்து போகும்பொழுது, நம்ம ஏதோ பின்னோக்கி போற மாரி தெரியும். ஆனா, நம்ம அங்கேயே தானே நிக்கிறோம். அந்த மாரியான விஷயம் தான் இது. ரெட்ரோகேட் அப்படிங்கிறது. பின்னோக்கி போகுறதுங்கிறது. அப்போ இந்த ராகு, கேது பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா, முன்னோக்கி போகக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா? அவங்கள தான் எதிரிகளாவே பார்ப்பாங்க. அதாவது கரெக்ட்டா போய் இந்த ராகு கேது கிட்ட போய் சிக்கிற மாரியான விஷயம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு பிளானட்டும் போய் என்னடா ராகு கேதுட்ட சிக்கிருச்சு. அப்ப அந்த ராகு கேதுனாலே கெடுதல் தான் செய்ய போறாங்களா அப்படின்னா, இந்த ராகு கேதுவ பொறுத்தவரைக்கும், இந்த ராகு கேதுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா, இந்த பூமியோடைய சுழற்சியே இல்லன்னு தான் சொல்லணும். இந்த பூமியில இந்த அளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி இவ்ளோ டெவலப் ஆயிருக்கு. ஆன்மீகம் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அப்படின்னா, இது ராகு கேதுவால தான். ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னா அது ராகு. ஆன்மீகம் பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. ஒரு ஆன்மீக தெளிவு கிடைச்சது. ஒரு கிளாரிட்டி வந்தது அப்டின்னா அது கேது. அப்போ ராகு எந்த விஷயத்துக்கு குடுக்கும்னா, ஆசைகள் அதிகமா தூண்டும். எல்லாமே பிரம்மாண்டம். அதிகமா குடுத்துரும். பின்விளைவுகள் தெரியாது. கேது என்ன பண்ணும்னா, ராகு எதை கொடுத்ததோ அத கரெக்ஷன் பண்றக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு புடுங்கறக்கு வரும். ராகு குடுத்தத கேது புடுங்கும். கேது உங்கள டிட்டாச் பண்ணி வச்சிருக்குன்னா, ராகு திரும்பவும் ஆசைய தூண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ராகு ஆல்ரெடி ஒரு விஷயத்த குடுத்துட்டு போயி, கேது புடுங்கும் அப்படிங்கிறது தான். அப்போ சரி இது முன்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள ராகு, கேது ஆக்கிரமிச்சுடுறாங்க அப்படிங்கிறப்போ, இவங்கள மாரியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த ரெட்ரோகிரேட் பிளானட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரிவர்ஸ் போகக்கூடிய பிளானட்ஸ் அவங்கலாம் என்ன ஆவாங்க அப்டின்னா, அவங்கள ராகு கேதுக்கு புடிக்கும். ஏன்னா, ரிவர்ஸ் திங்கிங் எல்லாமே. இப்போ ஒரு புதன் வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறைஞ்சிருந்து சில வேலைகள் பார்க்கும் அப்படிங்கிறப்போ, ஒரு வேள புதனோட ஒரு ராகு இருக்குது. இது 2மே இந்த புதனும் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் அரிதான பல விஷயங்கள மனித மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறவங்க, இந்த மாரி புதன் தான் செய்வாங்க. ரிவர்ஸ் திங்கிங்ல பின்னாடி இருந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல இருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வக்ரம் அடைந்த பிளானட்ஸ இந்த ராகு, கேது எதுவுமே செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்கன்னா, பெரிதா கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. ஜென்ரலாவே இந்த ராகு, கேதுக்கு ஒரு குணாதிசயம் என்ன இருக்குன்னா, இவங்களுக்குன்னு வீடு கிடையாது. ராகு, கேதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு தனக்கு எதிர்த்தாப்புல வராங்களோ, அவங்களாவே தன்னை சித்தரிச்சிருப்பாங்க. மிகைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. இப்ப சூரியன், சந்திரன மட்டும் கிரகணம் மாரி புடிச்சிரும். ராகு, கேது. டோட்டலா ஆக்கிரமிச்சுரும். இப்போ ஒரு சந்திரன போய் ஒரு ராகு பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு ரொம்ப பயந்தே இருப்பாங்க. இல்லன்னா, சுத்தமாவே பயமே இல்லாம இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரியாதுங்கிற மாரியே இருக்கும். கேது போய் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்திரன. இவங்களுடைய தாட் எப்படி இருக்கும்னா, ஸ்டாக்னன்ட்டாவே இருக்கிற மாரியே இருக்கும். அ எதுலயுமே எதுலயுமே ஒரு பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ராகு, கேதுக்குமே குணாதிசயங்கள் அப்படிங்கிறது மாறும். இப்ப சூரியன போய் பிடிச்சிருச்சு ராகு. சூரியன், ராகு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்கள யாராலயுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி சூரியன் பிரகாசம். இந்த ராகு போய் விழுங்க பாக்குது அப்படிங்கிறப்போ, அதாவது விழுங்க பாக்குறதுங்கிறது என்னன்னா, அந்த சூரியனோட வெளிச்சத்த கொஞ்சம் மறைக்க பாக்குது. இல்லன்னா சூரியன உள்வாங்க பாக்குது அப்படிங்கிறது. அப்போ இவங்கள யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா சுத்தமாவே லிசன் பண்ண மாட்டாங்க. தான் என்கின்ற ஒரு அகந்தையான விஷயம் அபரிதமாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே இது ஒரு சூரியன் கேதுவ போய் பிடிச்சிருச்சுன்னா, இத டோட்டலா இருள் சூழ்ந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணிடும். அ அப்ப இவங்கனால மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. எனக்கே எல்லாமே நடக்கட்டும். யார் கேடு கெட்டு போனா என்னங்கிற ஒரு விஷயத்தையும் குடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன குடுக்கும்னா, கான்ஃபிடன்ஸ் லெவல ஒரு சிலருக்கு குறைச்சிரும். ஸோ இந்த மாரி இந்த ராகு, கேது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறத பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த மார்ச் 29ஆம் தேதி
2026ல பெயர்ச்சி அடையுது. அதாவது நட்சத்திர பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சதயத்தில இருந்து அவிட்டத்துக்கு போகுதுங்கிறது என்னன்னா, இல்யூஷன்ல இருந்து ஆக்ஷன். அதாவது மாயையிலிருந்து செயல்பாட்டு முறைக்கு அ அதாவது ரியாலிட்டி லைஃப்ன்னு சொல்றோம் இல்லையா? உண்மையான வாழ்க்கை நிலைக்குள்ளார ஆக்ஷன் எடுத்து போக வைக்க போகுது அப்படிங்கிறது தான். இவ்வளோ நாள் வந்து மாயையிலேயே இருந்து, பயத்திலேயே இருந்து, செய்யலாமா, வேணாமா அப்படிங்கிற விஷயத்துல இருந்து, அடுத்த செயல்பாட்டு முறைக்கு. உடனே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா, கிடையாது. ஏன்னா, இந்த ராகு, கேது, இந்த சனி, குரு இவங்கலாம் எப்படின்னா, மெதுவா தான் டிராவல் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் டிராவல்ங்கிறது இருக்காது. அதனால தான் வந்து ஒரு ராகு, கேது பெயர்ச்சியே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறதுக்கே 18 மாதங்கள் புடிச்சிரும். அதனால தான் அவங்களுடைய அந்த மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கும். அப்போ மெதுவா இந்த மாற்றம் எப்படி வருது? ஒரு மாயையில இருந்து ஒரு ஆக்ஷன், ஒரு இல்யூஷன்ல இருந்து ஒரு ஆக்ஷனுக்கு இது போகுது அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு படி, ஒரு பேபி ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த பெயர்ச்சி எப்படி இருக்க போது? அதாவது இந்த நட்சத்திர பெயர்ச்சி மார்ச் 29ல இருந்து ராகு, கேதுவுடைய நட்சத்திர பயிற்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு வகையான மாற்றங்களை வாழ்க்கையில ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாவே அமையும். ஏன்னா, ராகு, கேதுங்கிறது என்ன? எங்க போனாலும் தன்னையே வந்து பிரதிபலிக்கும். இது நான் தான் அப்படிங்கிற மாரி பிரதிபலிக்கும். இப்போ இந்த ராகு செவ்வாய் கிட்ட போயிருச்சு. செவ்வாய் ஆல்ரெடி ஆக்ஷன்ல ஈடுபடக்கூடியவர் தான். அப்போ இந்த ஆக்ஷன் ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும்? அபரிதமான ஒரு ஆக்ஷனா இருக்கும். இது வந்து இளங்கன்று பயமறியாதுங்கிற மாரியான ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள போகிற மாரி தான். சரி இந்த கேது என்ன பண்ண போது? மகம் நட்சத்திரத்துக்குள்ள போயிடுதே! அப்படிங்கிறப்போ, இந்த சுக்கிரன்கிறது என்னது? எல்லாமே ஒரு ஈர்ப்பு, ஆசை, டிசையர்ஸ்ல இருந்து இந்த கேது ஒரு டிட்டாச்மெண்ட்ட சொல்லக்கூடியது. ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது. அப்போ இங்க என்ன நடக்குது? செவ்வாய் கிட்ட போய் ஆக்ஷன் நடக்குது. மாயையிலிருந்து வந்துருச்சு. இங்க கேது என்ன பண்ணுது? இங்க கேது கிட்ட வந்தோனே என்ன ஆகுது? ரியாலிட்டி அக்செப்டன்ஸ்குள்ள வருது. சரண்டரிங்க்குள்ள வருது. அப்ப இதத்தான் நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ராகு, கேது என்ன செய்யுது? அப்படிங்கிறது. இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷ ராசிக்கு இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, மேஷ ராசிக்கு பெரும்பாலும் இல்யூஷன்ஸ்ங்கிறது அதிகம். இந்த இல்யூஷன்ஸ் என்னன்னா, கற்பனை வளங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன்னா, மைண்ட் பல விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா, எத வந்து ரியாலிட்டில செயல்படுத்துனாங்கன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ செவ்வாய் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷத்துக்கு செவ்வாய் எப்பவுமே வந்து பெரும் பங்கு வகிக்கும். இன்னும் சொல்லப்போனா செவ்வாய் பயங்கரமா சப்போர்ட் பண்ணும் மேஷ ராசிக்கு இல்லையா? ஏன்னா, அ செவ்வாய் தான் அவங்களுக்கு எல்லாமே மேஷத்துக்கு. அப்போ இந்த ராகுல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணும்னா, தொழில் ரீதியான ஒரு குரோத் அப்படிங்கிறது குடுக்க ஆரம்பிக்கும். தைரியத்தை குடுக்கும். மனோபலத்தை குடுக்கும். மேஷ ராசியில இருக்கவங்களுக்கு. இவங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். முருகர் வழிபாடு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். முருகர் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு அதிகமா போற மாரியே இருக்கும். அ அதாவது ஏதாவது ஒரு விஷயம் முடங்கி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல பண்ணலாமா, வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஒரு திருச்செந்தூர் போயிட்டு வராங்க. ஏன்னா, அது ராகு, கேதுக்கான பரிகார ஸ்தலமும் கூட. அப்ப இங்க ராகு, அதோட இங்க செவ்வாய் வீட்ல போய் உட்காருது அப்படிங்கிறப்போ, திருச்செந்தூர்ல போய் இவங்க வழிபாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷராசி. உடனே ஒரு குரோத். திடீர்னு பார்த்தா நான் சின்ன லெவல்ல தான் யோசிச்சேன். ஆனா, அது இவ்ளோ பெரிய ஒரு குரோத் குடுக்கும். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு லாபத்த குடுக்கும்னு நான் நினைக்கலையேங்கிற மாரியான ஒரு குரோத்த இது குடுத்துரும். அதோட இந்த மகம் நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய அமைப்பு என்ன செய்யும் அப்டின்னா, மேஷத்துக்கு ஒ இப்போ ஃபேமிலில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமைதி நிலைமைய குடுக்கும். பெரும்பாலும் மேஷத்தில இருக்கவங்க வந்து குடும்பத்தில இருக்கவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல என்னுடைய தாட் தான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்டிங்கிற மாரிலாம் அவங்களுடைய தாட்ஸ வந்து தன் பிள்ளைகள் மீது நெறைய செலுத்துவாங்க. அதே மாரி அந்த பிள்ளைகளே மேஷத்தில இருக்காங்கன்னா, அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கிற மாரியே இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு சரண்டரிங் மோட்குள்ள போகும். ஒரு அக்செப்டன்ஸ்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு பிரிவினைய குடுக்குற மாரி, ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாரி. அவங்கவங்க ஸ்பேஸ் அவங்கவங்க கிட்ட அப்படிங்கிற மாரி. அப்போ ஆன்மீகம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் சொல்லப்போனா ஆன்மீகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் அவங்களுக்கு குடுக்கும். இது இவங்கனால மட்டுமே உணர முடியுங்கிறது தான். அதாவது இந்த தெய்வம் எனக்கு என்ன குடுக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, பொருள் ரீதியான தேடல்கள் அப்படிங்கிறது கிடையாது. மன ரீதியான மன நிம்மதிகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்ப வந்து இந்த பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். ஸோ இந்த ராகு, கேது அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ராகு, கேதுனாலே ஒரு மாயை தானே.
நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாமயே ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு எப்படி எனக்கு இது கனெக்ட் ஆச்சு, அது கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது இவங்க ரெட்ரோகேட். இவங்க வந்து பின்னோக்கி போறவங்க. அப்போ காலம் நேரத்தை கடந்தவங்க தான் இந்த ராகு, கேது. கால நேரத்த நிர்ணயம் செய்றவங்களும் ராகு, கேது தான். அப்போ ஒரு மேஷ ராசி. எல்லாத்தோடைய வாழ்க்கையிலயுமே ஏதோ ஒரு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது சில பேர் வெளியில சொல்லுவாங்க, சில பேர் அத சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த ராகு, கேதுங்கிற ஒரு விஷயம் அதாவது இந்த மாயையும், இந்த ஆன்மீகமும் எப்படி இவங்களுக்கு கனெக்ட் ஆகும்? பொதுவா ஒரு மேஷத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, மேஷராசக் அ அ மேஷராசிக்காரங்கனால வந்து தெய்வங்களையே பார்த்தேன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரங்க ரொம்ப அதிகமாவே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பரணி நட்சத்திரம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ராசிக்கு ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. ஆ அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படிங்கிறப்போ, ஒரு அஸ்வினி நட்சத்திரத்த எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து இவங்க கையால வந்து ஒரு மருந்து யாருக்காவது குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு சரியாயிடுவாங்க. அ இவங்க வந்து ஹீலர்ஸ் மாரி. அஸ்வினி நட்சத்திரத்தில இருக்கவங்க. ஸோ இவங்களுக்கே அந்த விஷயங்கள் புலப்படாது. அப்போ இந்த ஹீலர்ஸ்ங்கிறது யாரு அப்டின்னா, முன் ஜென்மத்தில இவங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி, இல்ல இவங்க மருத்துவத்துறைய சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்க ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் திடீர்னு இவங்களுக்கே அந்த பேர்லாம் ஞாபகத்துக்கு வரும். திடீர்னு நான் எப்படி இந்த மூலிகைய எடுத்தேன்? திடீர்னு நான் எப்படி எனக்கு இந்த விஷயம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே! அப்டின்னா, இவங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் முன்னோர்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரம்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் இவங்களுக்கு தான் பரணி நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கு கண்ணுல வந்து ஆத்மாக்களே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆ பெரும்பாலும் பரணி நட்சத்திரங்களுக்கு இது நடக்கும். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாஸ் ஆயி போச்சு. அது தெய்வமாவே இருந்துச்சுன்னு தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு பேய் பார்த்தேன், பிசாசு பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் வந்தாரு, இங்க தான் உட்கார்ந்தாரு, இங்க தான் சாப்பிட்டாருன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்கிட்ட வந்து கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா, இந்த பரணி அப்படிங்கிறது என்னன்னா, சுக்கிரனுடைய எனர்ஜி வாங்குன ஒரு நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு வந்து செழிப்பான விஷயங்களே தான் வரும். செழிப்பா இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் யாரு? இந்த கிருஷ்ணரு, அதோட வந்து பெருமாளு. ஸோ இந்த பெருமாளையே வந்து இவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாரி வச்சிருப்பாங்க. இப்பதான் பெருமாள் வந்துட்டு போனாரு. இதோ இப்பதான் சாப்பிட்டாரு. இப்பதான் கிருஷ்ணர் வந்தாரு. இப்படி பண்ணுனாருன்னா, அந்த மூவ்மெண்ட்ஸ், அந்த எனர்ஜிஸ் அவங்களுக்கு தெரியும். சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கண்ணுக்கு நேரா எல்லாமே தெரியும். ஒரு சிலருக்குலாம் வந்து பாம்பே கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாம்பு ஒரு பரணி நட்சத்திரத்தில இருக்கவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போது. எந்த விஷயத்துக்காக அவங்க பயந்துட்டு இருந்தாங்களோ, அந்த பயம் நீங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா, சித்தர்கள் வந்து இவங்களுக்கு பாம்பு ரூபத்தில தான் வந்து காட்சி குடுப்பாங்கன்னே ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்காக நம்ம பாம்ப தேடி தேடி போய் நின்னு, எனக்கு காட்சி குடுப்பீங்களான்னு, எதேர்ச்சியா நம்ம எங்கேயாவது பார்க்கறது அமைப்பு. அந்த பார்க்குற அமைப்பு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு ஊந்துகோலாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மேஷத்துக்கு சொல்லக்கூடியது. இன்னொன்னு கேது என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த ராகு பயங்கர இல்யூஷன்ஸ்லாம் குடுத்துருமா, இந்த கேது டோட்டல் ஒரு டிட்டாச்மென்ட் குடுத்ததுக்கப்புறம், அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் இருக்குல்ல, மேஷ ராசியில மிராக்கிள்ஸு. திடீர்னு வாழ்க்கையில யார் யாரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிற மாரியே அவங்களுக்கு இருக்கும். தனிமை அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு ஆகவே ஆகாது. தனிமையா முதல் விதியே அவங்கள விடாது. தனிமையா நான் போய் உட்கார்றேன்னாலுமே, யாரோ ஒரு ஒரு எனர்ஜி மாரி ஒரு மனிதர்கள வாழ்க்கையில அனுப்பி, ஒரு ஹெல்ப் மாரி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே ஒரு மேஜிக் மாரியே இருக்கும். இத போய் இவங்க யார்ட்டயாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நம்பவே மாட்டாங்க. அது எப்படி? நீங்க ட்ரெயின்ல போனீங்க, இவங்க வந்தாங்களா? எப்படி? நீங்க ஃப்ளைட்ல போனோனே இவங்க வந்தாங்களா? எப்படி? யார் இவங்கலாம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வழிகாட்டுதலாவே அவங்களுக்கு இருக்கும். எப்படி போனேன், எப்படி வீடு வந்து சேர்ந்தேனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாரி இதுதான் ராகு, கேது. இந்த ராகு, கேது இந்த மாரி ஒரு 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 மாயையில சுத்திட்டே இருக்குங்கிறது தான். நம்மள யாரும் நம்பல. யார் சொன்னா நம்புவாங்க? யார் சொல்லி நம்ப வேணாம். நீங்க நம்புறீங்களா? அவ்வளோதான் விஷயம். இந்த குழப்பங்கள்ல இருந்து மேஷராசி வெளிய வந்துட்டீங்கனாலே, லைஃப் கொஞ்சம் தெளிவா இருக்குங்கிறதுனால தான், உங்களுக்கு என்ன மாரியான ஒரு மாயைகள் இந்த ராகு, கேது பொதுவா உங்க வாழ்க்கையில பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன்.
இப்போ மேஷத்துல இருக்க கார்த்திகை அப்ப எங்களுக்கு என்ன ஒண்ணுமே ஆகாதா அப்படின்னா, மேஷத்துல இருக்க கார்த்திகை எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே தான் வச்சிருக்கிற மாரியே தான் இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து சூரியனுடைய சாரத்த வாங்குனவங்க அப்படிங்கிற பொழுது, இந்த சூரியன் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடயே பார்க்குற மாரியே தான் இருக்கும். ஸோ இந்த மேஷத்துல இருக்க கிருத்திகைக்கும் இது போல சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனா, என்னன்னா நம்மளுடைய இன்ட்யூஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இன்ட்யூஷன வந்து நம்ம மறுகேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னாலே, அது இல்யூஷனா மாறிடும். மாயையா மாறிடும். நமக்கு அப்பப்போ வந்து அசிரிதிகள் சொல்லும். சயனம் சொல்லும். நிமித்தமாவே சில விஷயங்கள் வரும். அப்போ மேஷத்துல இருக்க கார்த்திகை வந்து, ஒண்ணு ரொம்ப பின்னோக்கி யோசிக்கிற மாரி ஒரு விஷயங்களுக்கு போயிடுவாங்க. அதாவது உங்களுடைய பிறப்பு வந்து காலையில இருந்ததா, மாலையில இருந்ததா, இரவு இருந்ததாங்கிற ஒரு கணக்கெல்லாம் ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுடைய தாட் ப்ராசஸுமே ஒண்ணு இருக்கும். அப்ப இது ஏன் எனக்கு வந்துச்சு? இது என்ன? அது என்ன? அப்டின்னா, இது இல்யூஷன்ஸா போயி, இது மாயையா போயி, தவறான ஒரு செயல்பாட்டுல போய் விட்டுரும். அப்ப இந்த குழப்பம்ங்கிறது அப்பப்போ இந்த மேஷம், கிருத்திகைக்கு இருந்துட்டே இந்த குழப்பம் எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குற மாரியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாரி வந்து மாயைகள் வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு ஒண்ணு பார்க்குறப்போ, அத அனுபவிக்கணும். ஆராயாமல் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாவே இருக்கும். முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம். கார்த்திகை நட்சத்திரத்தில இருக்கவங்க, மேஷ ராசியில இருக்கவங்க, முருகர வழிபாடு பண்ண பண்ண தெளிவை நோக்கி அதிகமா போயி, தெய்வ அனுகிரகத்த பரிபூர்ணமாவே உங்கனால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு.